ஹாய். இவனுக்காக தாங்க நான் இந்த சேனல் யூடியூப் ஆரம்பிக்கிறேன். இதுதான் என் பையன் விக்னேஷ் குமார். இவருக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குது. இவரால் பேசவோ மற்ற குழந்தைங்க மாதிரி எதுவுமே முடியாது. சின்ன குழந்த மாதிரி தான். பார்த்தீங்களா, ஒரு நிமிஷம் என்னால் இவனை உட்கார வைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். இவனை வச்சுட்டு வீடியோலாம் என்னால் எடுக்க முடியாது. இப்போ சைலண்டாக இருக்கானேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இவர் கோவப்பட்டார்னா கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கையெடுத்தாங்க. இங்கே பாரு, எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு சாமி. விக்னேஷ் வணக்கம் சொல்லுடி. செல்லா செய். இல்லை செய். வணக்கம் சொல்லுடி. வணக்கம் சொல்லு. இல்லை வணக்கம் சொல்லு. இவனுக்காக தாங்க நான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஏன்னா இவனுக்குன்னு நான் எதுவுமே இது பண்ணல. ஏதோ இதனால் ஒரு ஆதாயம் கிடச்சா அது ஒரு சந்தோஷமாக, அது இவனுக்கு பிரயோஜனமாக இருக்குமேனுங்கிறதுக்காக தான் நான் பார்க்குறேன். இவனை ஸ்கூலில் சேர்த்தினேன். ஸ்கூலில் சேர்த்திக்க மாட்டேன்ட்டாங்க. இவன் ரொம்ப கத்துறான், மற்ற குழந்தைங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேயும் இவனை இது பண்ணலை. ஆஸ்பத்திரியும் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு. எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக பார்த்தாச்சு. அதுலேயும் அவனா இது ட்ரைனிங் மூலியம் தான் சரியாகும், இதுக்கு மருந்தெல்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் இவன் கோவமும் இவன் ஸ்பீடும் கம்மி பண்ணுறதுக்கு மாத்திரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 6 மாத்திரை சாப்பிடுவான். அப்போ தான் இவனை கோவத்தையும் இவனோட ஸ்பீடையும் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பார்த்தா அமைதியாக இருப்பான். ஆனால் இவன் கோவம் பட்டானா அந்த வீடியோ நான் காட்டினேன்னா நீங்களாம் தாங்க மாட்டேங்க. அந்த மாதிரி கோவம் வரும் எனக்கு. இப்போ ஏதோ சாது மாதிரி, எனக்கு என்ன தெரியும், இதில் சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்பாவி மாதிரி இருக்கான். இவன் பிறந்திருந்தே பிரச்சனையாக தான் இருந்துச்சு. இவனுக்கு ஹார்ட் ஓட்டை இருந்தது. அது டாக்டருங்க எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஸ்கேன் மூலியமாக எதுலேயுமே சொல்லலை. ஆனால் 1.5 வயசுலேயே நாங்கள் குப்புசாமி ஆஸ்பத்திரியில் ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டேன். அப்படி இருந்து இந்த ப்ராப்ளம் இவன் இப்படி இருக்கிறது இது பண்ண முடியல. உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டான், ஓடிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களோட அம்மாங்களுக்கு என் கஷ்டம் புரியும். பிச்சுக்குட்டி இங்கே பாரு. நானும் நம்பினேங்க இவன் இன்றைக்கி நல்லவா நாளைக்கு நல்லாவான்னு. 15 வருஷம் ஆச்சுங்க. வெறும் நம்பிக்கை தான். இப்போ அந்த நம்பிக்கை போயிடுச்சு. இவன் இருக்கிற காலம் வரைக்கும் இவனை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். என்னோட ஆசையெல்லாம் என்ன, சாப்பிடணும், ஊர் சுற்றணும், இதுதான் என்னோட ஆசை. அட்லீஸ்ட் அதை என்னாச்சும் நம்ம செய்யணுமே அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இங்கே பாருமா, எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்லுடி. வணக்கம் சொல்லு. உள்ள செய். எதுவுமே தெரியாதுங்க. சின்ன குழந்தை மாதிரி தான் அவனோட மைண்ட் எல்லாமே. அவ்வளோதான் அவனோட இதுவே. இவனுக்காகனாச்சும் நீங்கள் இந்த சேனலை பாருங்கள். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவனுக்காக நான் இதை யூடியூப் ஆரம்பித்தேன். இதனால் வர வளர இவனுக்கு வாழ்க்கை கொஞ்சம் இதனால் எனக்கு இவனுக்கு எதை சரி பண்ண முடியுமோன்னு பார்ப்பேன். அதுதான். எப்படி பேசணும் கூட எனக்கு தெரியாது. அவ்வளோதாங்க.